அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். நீடிக்கக்கூடாது என்று சொல்லி கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று OPS மகன் திரு ரவீந்திரநாத் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தொடரக்கூடாது. அவரை அடிப்படை உறுப்பினரிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக நாடாளுமன்றத்திலே செயலாற்ற அனுமதிக்கக்கூடாது என்று ஏற்கனவே அவர் நீக்கியவுடன் சபாநாயகர் அவர்களுக்கு கடிதம் கொடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நீதிமன்றங்களிலே பல்வேறு வழக்கு நிலுவையில் இருந்தது. உச்சநீதிமன்றத்திலே பொதுக்குழுவை கூட்டப்பட்டது செல்லும். அதைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்திலே நடைபெற்ற வழக்கிலே பொதுக்குழுவில் ஏற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லும். அதில் ஒரு முக்கியமான தீர்மானம் திரு ஓ பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் நீக்கப்பட்டதும் செல்லும் என்பது அடங்கியிருக்கிறது. பொதுச் செயலாளராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லும். அதன் அடிப்படையிலே இப்போது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, அதை ஏற்று இந்திய தேர்தல் ஆணையம் இன்றைக்கு பொதுக்குழுவில் ஏற்றப்பட்ட தீர்மானங்களை, அதில் திருத்தப்பட்ட சட்ட திருத்தங்களையும் இன்றைக்கு அங்கீகரித்திருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராகவும் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படை, உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையிலே தேர்தல் ஆணையம் உத்தரவின்படி திரு ரவீந்திரநாத்தை பாராளுமன்றத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற உறுப்பினராக கருதக்கூடாது என்று இன்றைக்கு பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர்களை நேரில் சந்தித்து கடிதம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர்கள் கொடுத்த கடிதம் இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதை பரிசீலித்து ஆய்வு செய்வதாக இன்றைக்கு உறுதியளித்திருக்கிறார். அப்படின்னா அப்ப அவருடைய பதவி என்னவாகும் சார்? இப்ப அவர் தொடர்வாரா இல்ல அவர் என்ன ஆகும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் அவர் நீக்கப்பட்டு விட்டார். கட்சி அவரை நீக்கி இருக்கிறது. ஆகவே அவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினராக சபையிலே அவரை அங்கீகரிக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. விச் மீன்ஸ் அவர் இப்போ தகுதி நீக்கம் ஆயிருவாரு அப்படின்ற மாதிரியான அது சபாநாயகனுடைய உட்பட்டது. அவர் ஆய்வு செய்து அவர் தான் முடிவெடுக்கணும். இப்போ OPS அவர்கள் திருப்பி சொல்றது இது இன்னும் சப்ஜுடிஸ்ல தான் இருக்குது. முந்தானேத்து அந்த டிடிவி தினகரனுடைய சந்திப்புக்கு பிறகு இந்த விவகாரம் நீதிமன்றத்தில் முடிவடையவில்லை, இன்னும் தொடருது அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. அப்போ அதை இந்த இடத்துல ஏதாவது பிரச்சனையாகும் நினைக்கிறீங்க? எந்த பிரச்சனை? நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லிவிட்டது, பொதுக்குழு செல்லும். அதன் அடிப்படையில் நடைபெற்ற சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கில் தீர்மானங்கள் செல்லும், சட்ட திருத்தங்கள் செல்லும், பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டது செல்லும், ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் வைத்திலிங்கத்தையும் மற்றவர்களையும் நீக்கியது செல்லும் என்று தெளிவாக தீர்ப்பு சொல்லப்பட்டு விட்டது. அதன் மீது எந்தவித தடையாணையும் இதுவரை பெறப்படவில்லை. தேர்தல் ஆணையமும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்கிறோம் என்று அறிவித்திருக்கிறது, அறிவித்து உத்தரவு போட்டுவிட்டது. ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தில் ஒரு கருத்தையும் புதுவேலியில் ஒரு கருத்தையும் இன்றைக்கு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு தன்னை நம்பி வந்தவர்களையும் ஏமாற்றிக் கொண்டு மக்களையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிற ஒரு கபடதாரி. அதிமுக தொடர்ச்சியா வெளியில சொல்லிட்டு இருக்க OPS மீது அதிமுக கட்சி எம்பியாக OP ரவீந்திரநாத்தை அங்கீகரிக்க கூடாது என வலியுறுத்தி மக்களவை சபாநாயகரிடம் மனு அளித்த பின்பு சி.வி. சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.